வணக்கம். ஆன்மீக செய்திகள். திருத்தணி முருகன் கோவிலில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு அதிகாலை நடை திறக்கப்பட்டு முருகனுக்கு பல்வேறு விதமான அபிஷேகங்கள் நடைபெற்றன. மூலவர் தங்க கவசத்தில் எழுந்தருளினார். தீபாராதனை காட்டப்பட்டது. தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா மற்றும் கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடிகளுடன் அதிகாலை முதலே மலைக்கோயிலில் குவிந்தனர். மலைக்கோயில் தேரோடும் வீதிகளில் காவடிகளுடன் பக்தர்கள் கூட்டம் விழாக்கோலம் பூண்டது. சுவாமி தரிசனத்திற்கு பொது வழியில் 5 மணி நேரமும் 100 ரூபாய் சிறப்பு கட்டண வழியில் 3 மணி நேரமும் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். சிறப்பு பஸ்கள் இயக்கப்பட்டன. கூட்டத்தை கட்டுப்படுத்த நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். கோயில் சார்பில் பக்தர்களுக்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் முருகன் கோயிலில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு அதிகாலை நடை திறக்கப்பட்டு மூலவர் முருகனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. உற்சவர் முருகன் வள்ளி தெய்வானையுடன் ராஜ அலங்காரத்தில் எழுந்தருளினார். பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். திரளான பக்தர்கள் காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். ஆடி கிருத்திகையை முன்னிட்டு காஞ்சிபுரம் மேற்கு ராஜ வீதியில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் சுப்பிரமணியருக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் நடைபெற்றது. பல்வேறு பகுதியில் இருந்து வந்த பக்தர்கள் பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி எடுத்து நேர்த்திக்கடனை செலுத்தினர். திரௌபதி அம்மன் கோயிலிலிருந்து சௌராஷ்டிரா சங்கம் சார்பில் ஸ்ரீ முருகன் பக்தர்கள் ஜனசபையினர் 300க்கும் மேற்பட்டோர் பால் குடங்களுடன் நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக வந்து முருகனை மனமுருக வேண்டினர்.
பகல அதான்ப்பா அவர் வேலையை பார்க்கட்டா இல்லையா காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பெரும்புதூர் வல்லக்கோட்டை சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆடிக்கிருத்திகை உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. அதிகாலை 3 மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டு கோபூஜைக்கு பின் மூலவர் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு 11 விதமான திரவிய பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது. முருகன் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். உற்சவர் முருகப்பெருமானுக்கு அதிகாலை 4 மணிக்கு அபிஷேகம் நடைபெற்றது. சுவாமிமலையில் சிவபெருமானுக்கு உபதேசித்த பிரணவ உபதேச அலங்காரத்தில் உற்சவர் முருகப்பெருமான் காட்சியளித்தார். 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் பிரார்த்தனைகளை நிறைவேற்றினர். கோயில் நிர்வாகத்தின் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம், நீர்மோர் வழங்கப்பட்டது. திருச்சி வயலூர் முருகன் கோயிலில் இன்று ஆடி கிருத்திகையை முன்னிட்டு அதிகாலை நடை திறக்கப்பட்டு முத்துக்குமார சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றது. ஆடி கிருத்திகை நாளில் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் மனதுயரம் நீங்கி அருள் கிடைக்கும் என்பதால் முருகப்பெருமானை திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்சி திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோயிலில் ஆடிப்பூர தெப்பத் திருவிழா கொடியேற்றம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி கோயிலில் ஆடிப்பூர விழா இன்று மாலை அகிலாண்டேஸ்வரி சன்னதியில் நடைபெற்றது. முன்னதாக அம்மன் கேடயத்தில் எழுந்தருளினார். அதனைத் தொடர்ந்து தங்க கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டு விழா தொடங்கியது. தினமும் அம்மன் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார். 13ஆம் தேதி கோரதமும் 14ஆம் தேதி மூலவர் மடிசார் சேவையும், அதனைத் தொடர்ந்து 16ஆம் தேதி சூரிய தீர்த்த குளத்தில் அஸ்திர தேவருக்கு தீர்த்தம் வழங்கி பிற்பகல் 2:55 மணிக்கு மேல் 3:45 மணிக்குள் தெப்ப உற்சவம் நடைபெறும். ஆடிப்பூர கொடியேற்று விழாவில் பெருந்திரளான பக்தர்கள் அம்பாளை மனமுருக தரிசனம் செய்தனர்.